நேசமிகு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மிகவும் இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் இன்றைக்கு நான் உங்களிடத்திலே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பழமையும் தொன்மையும் பாரம்பரியமும் மிக்க நமது வாணியர் சங்கம் கடந்த 1.5 வருடங்களாக பதிவுத்துறையினரில் புதுப்பிக்கப்படாமல் இருப்பதால் பல்வேறு இன்னல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். பெரியமேடு என்னும் இடத்தில் அற்புதமான ஒரு வைரம் கிடைத்தும் இதற்கு முன்பு இருந்த ஜாம்பவான்கள் பலருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தி அங்கே ஒரு அற்புதமான கட்டிடத்தை கட்டி ஒவ்வொரு வாணியினும் மார்தட்டி பெருமை பேசி கொள்ளுகின்ற வகையிலே நாம் அங்கே ஒவ்வொரு செங்கலிலும் பெயர் இருப்பது போல் கட்டிடத்தை கட்ட வேண்டாமா? அவ்வாறு கட்டிடத்தை கட்டி நம் இன சொந்தங்களுக்காக வருவாயை பெருக்கி பல்வேறு வகைகளிலும் அவர்களுக்கு உதவிட வேண்டாமா? அதற்காக நாங்கள் சென்ற பொழுது உங்கள் சங்கம் ரெனிவல் செய்யப்படாமல் இருப்பதால் உங்களுக்கு அங்கே கட்டிடத்தை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி வழங்கவும் இயலாது என்று தெரிவித்து விட்டார்கள். ஏன் இந்த அவல நிலை? இந்த நிலை மாற வேண்டாமா? செயலாளர் அவர்களின் ஆட்சேபனையால் நமது சங்கம் புதுப்பிக்கப்படாமல் அல்லாடிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் சரி செய்ய வேண்டாமா? அதற்காகத்தான் நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஓய்வியே அறியாத உற்சாக சூரியனாய் என் இனத்து சொந்தங்களே நீங்கள் இருக்கின்றீர்கள். நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் நாம். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரன் மாவீரன் சிங்கன் செட்டியாரின் வம்சா வழியினர் நாம். அத்தகைய பெருமைமிக்க நாம் நீதி கேட்டு போராடிய கண்ணகி நம் குலதெய்வம் கண்ணகி. தவறு செய்தாலும் தேரா மன்னா என்று சூளுரைத்து அவரது தவறை சுட்டிக்காட்டி நீதியை நிலைநாட்டிய கண்ணகியின் வம்சா வழியினர் அல்லவா நாம். நாம் நமது சங்கத்தை பாதுகாக்க முனைப்போடு செயல்பட வேண்டாமா? அத்தகைய சங்கம் இன்றைக்கு முடங்கி போகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டது யாரால்? என்ன காரணத்தினால்? எதற்காக ஆட்சேபனை செய்தார்? என்ன பிரச்சனை? கணக்கில் பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி அதை சரி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? அனைவரும் கூட்டாக சேர்ந்தும் சரி செய்யலாம் என்று பலமுறை தெரிவித்தும் எதற்கும் ஒத்துழைக்காமல் தன்னிச்சையாக எதேச்சாரியாக அவரது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருந்தால் அதை பார்த்து கொண்டு நம்மால் சும்மா இருக்க முடியுமா? அன்பு உறவுகளே, இதற்காக பலமுறை நான் அவரிடத்தில் கேட்டிருக்கின்றேன். ஆட்சேபனை செய்தது தவறு, உன்னை திருத்திக்கொள், ஆட்சேபனையை திரும்ப பெற்றுக்கொள். அவ்வாறு திரும்ப பெற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை, ஏன் நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்று விளக்கம் கேட்டு நான் கடிதம் அனுப்புவேன், அறிவிப்பு அனுப்புவேன் என்று தெரிவித்தும் அதற்கு சிறிதும் செவிசாய்க்காமல் அவர் தொடர்ந்து தவறான செயலில் ஈடுபட்டு சங்க விரோத நடவடிக்கைகளில் செயல்பட்டு கொண்டிருப்பது நியாயமான செயலா? ஒரு செயலாளராக இருந்து கொண்டு பதிவுத்துறையில் ஆட்சேபனை செய்தது சரியானதா, நியாயமானதா, அல்லது அது சங்க விரோத செயலா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓயாது. எத்தனை ஆட்சேபனைகள் செய்தாலும் அந்த ஆட்சேபனைகளை நிராகரித்து அங்கே நிச்சயமாக நம்முடைய சங்கத்தை நிலைநிறுத்துவோம் என்று உங்களிடத்திலே நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஆட்சேபனைகள் சரி என்றால் நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். ஆட்சேபனைகள் செய்தது தவறு என்றால் நீங்கள் வீர்நடை போட்டு வாருங்கள். சிங்க நடை போட்டு சிகரத்தை அடைவோம்.
பெரியமேடு என்னும் சிகரத்தை அடைவோம். அங்கே நாம் சூளுரைத்து ஒரு அற்புதமான கட்டிடத்தை கட்டுவோம். நம் இன மக்களுக்காக நாம் போராடுவோம். அவர்களுக்காக நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்திடுவோம். வாருங்கள் சொந்தங்களே. இத்தகைய சூழ்நிலையில் தன் தவறை மறைக்க அன்பு சகோதரர் செயலாளர் அவர்கள் தலைவரின் அனுமதி இல்லாமல் தலைவரின் புகைப்படத்தையும் போட்டு தலைவரின் பெயரையும் போட்டு 22/3/26 அன்று நிர்வாக குழு கூட்டம் நடத்துவதாக தகவல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். வாட்ஸ்அப் தளத்தில் பதிவுகள் செய்து கொண்டிருக்கின்றார். அது சட்டவிரோதமானது. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய போட்டோவையும் என்னுடைய பெயரையும் தவறாக பயன்படுத்தியது சட்டவிரோதமானது. அதற்காக கடுமையான நடவடிக்கைகளை சங்க தலைவன் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் என்னால் எடுக்க முடியும். எதற்காக நான் பொறுத்து கொண்டிருக்கின்றேன். பல முறை பல சந்தர்ப்பங்களில் அவருக்காக நான் விட்டு கொடுத்திருக்கின்றேன். அதையெல்லாம் சற்றும் கருத்தில் கொள்ள வேண்டாமா? அந்த பதிவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? என்னுடைய அனுமதியே இல்லாமல் 22/3/26 அன்று கூட்டம் நடத்துவதாக கூறியிருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் 29/3/26 அன்று நாம் கூட்டத்தை நடத்தலாம், நாம் இருவரும் சேர்ந்தே நடத்தலாம், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று அவரிடத்தில் நேரில் சென்று தெரிவித்தும் அதற்கு அவர் ஒத்துழைக்கவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? ஒழுங்கு நடவடிக்கை குறித்து விளக்கம் கேட்டு அவரிடத்தில் சரியான பதிலும் வராத சூழ்நிலையில் எவ்வாறு அவர் ஒரு நிர்வாக குழு கூட்டத்தை நடத்த முடியும்? எந்த செலவில் நடத்த முடியும்? யாருடைய அனுமதியில் நடத்த முடியும் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். சங்க கூட்டங்களை நடத்துவதற்கு தலைவரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பது சட்ட விதி என்றால், சங்கத்தை கூட்டுவதற்கு செயலாளருக்கு உரிமை இருக்கிறது என்றால், அந்த உரிமையின் அடித்தளம் ஆதாரம் எங்கிருந்து வருகிறது? தலைவரின் அனுமதியோடு தானே வர வேண்டும். தலைவரின் அனுமதியே இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? அவ்வாறு அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினால் அது சரியானதாகுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவைகளை எல்லாம் களைந்தெறிய வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். சங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் வருகின்ற 29/3/26 அன்று சென்னையில் வணிக வைசிய கல்யாண மண்டபத்தில் நடைபெறுகின்ற நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சங்கத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள். வாணியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். வாணியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். சூளுரித்து வாருங்கள் என் அருமை தங்கங்களே, எனது அனிமை வாணியர் குல சிங்கங்களே, வீறுநடை போட்டு வாருங்கள். நாம் வெற்றி கொண்டாடுவோம். வெற்றி என்னும் புகழை அடைவோம். இமயம் நமது உச்சி காண ஏணி கேட்கட்டும். இமயம் நமது உச்சி காண ஏணி கேட்கட்டும். களம் சென்று வென்றிடுடா கண்ணே, என் உளம் வெந்து போவதற்கு முன்னே என்றார்களே, அதை போல நமது உள்ளம் வெந்து போவதற்கு முன்பு நாம் களத்திற்கு சென்று களத்தில் வென்று வர வேண்டும். நாம் சூளுரைத்தது போல பெரியமேட்டில் ஒரு அற்புதமான கட்டிடத்தை கட்டி நம் இன சொந்தங்களுக்கு வாணியர்களுக்கு பெருமை சேர்க்க நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். வாருங்கள். 29ஆம் தேதி 29/3/26 அன்று சென்னையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு சொந்தங்களே, மீண்டும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் அன்னை அபிராமியின் அருளால் நிறைந்த செல்வத்தோடு நீடித்த ஆயுளோடு சகல சௌபாக்கியங்களோடு நீங்கள் வாழ நெஞ்சார வாழ்த்தி தற்பொழுது உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.